ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டியாக டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் சிக்கன் ரைஸ் இந்த மாதிரி செய்யுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வேறு லெவல். இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு வானல் எடுத்துக்கோங்க. வானலில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம சிக்கன் பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் 65க்கு தகுந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம சிக்கன் 65 போட்டதில்லை. இது இப்படியே செஞ்சு நம்ம சிக்கன் ரைஸ் செய்ய போகிறோம். அதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், சால்ட் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறமா கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. சின்ன டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா அதை எண்ணெயிட்டு நல்லா வதக்கி விடுங்க. நம்ம சிக்கன் 65 செஞ்சு செய்யாமல் இப்படி வாங்கின உடனே இந்த மாதிரி செய்யுங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. பார்த்திங்களா, கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு தான் வதக்கணும். நல்லா வதக்கிட்டே இருங்க. உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா எல்லாமே போட்டு வதக்கும் போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா வரும். இப்போ பெப்பர் பொடி லைட்டாக தூவி விட்டுக்கோங்க. தூவிட்டு கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொடை மிளகா இருக்கு இல்லைங்களா, ரெட் கொடை மிளகா நான் எடுத்திருக்கேன். ஒரு அரை பச்சை கொடை மிளகா எடுத்திருக்கேன். இது இதில் போட்டுடுங்க. கேரட் வந்து நீல வாக்கில் சின்ன சின்னதாக நான் கட் பண்ணியிருக்கேன். மெல்லிஸாக கட் பண்ணி அதையும் போட்டுட்டு அதில் போட்டுட்டு தக்காளி சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் விட்டுக்கோங்க. சில்லி சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் விட்டுக்கோங்க. அப்புறமா சோயா சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் விட்டுக்கோங்க. விட்டுட்டு அதில் நல்லா கலந்து விடுங்க. உப்பு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டோம். போட்டுட்டு கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ நம்ம இந்த சாஸு, கொடை மிளகா இதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதோடய சிக்கன் வேகும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 5 நிமிஷம். நம்ம கறி நல்லா வேகணுன்றதுக்காக 5 நிமிஷம் கழித்து எடுத்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே கறி வெந்து வந்திருக்கும். இப்போ கொத்தமல்லி தழை தூவிடுங்க. தூவிட்டு அதில் நல்லா கலந்து விட்டுடுங்க. கேரட் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதுவுமே நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ பார்த்திங்களா, நல்லா வெந்து வந்திருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வடித்து வச்ச சாதத்தை அதில் போட்டுக்கலாம். நான் சாதத்தை வடித்து ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி எடுத்துக்கோங்க. போட்டுட்டு இப்போ கறிக்கு இது தேவையான அளவில் உப்பு போட்டாச்சு. இப்போ சாதத்துக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கைவிடாமல் அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக. நம்ம சிக்கன் 65 செய்ய தெரியாது, ஆனால் சிக்கன் ரைஸ் சாப்பிட்ணும் போல் இருக்குது அப்படின்றவங்களுக்கெல்லாம் இந்த டிஷ்ஷு சூப்பராக இருக்கும். ஒரே கொஞ்சம் நேரத்தில் செஞ்சிடலாம். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். பார்த்திங்களா, கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிச்சு. இப்போ கொத்தமல்லி தழை தூவிடுங்க. தூவிட்டு இறக்கி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் சிக்கன் ரைஸ். இந்த மாதிரி ஒன் டைம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.